நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம சதீஷ் அண்ணன் கடையில் தான் இருக்கோம். இது எங்கே இருக்குன்னா கடை பார்த்தீங்கன்னா நம்ம யாதவா பெண்கள் காலேஜ் பக்கத்தில் எய்த்தாப்புல தான் இருக்குது. ஒரு நாட்டுக்கோழி ஒன்று வாங்கியிருக்கு, பிராய்லர் கோழியும் வாங்கியிருக்கு. அண்ணன் இப்போ கடைன்னு விட்டுவாப்புல நீங்கள்லாம் பார்க்குறீங்க. அதாவது அண்ணன்ட்ட எப்போயுமே கோழி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நாட்டுக்கோழி கிடைக்கும், பிராய்லர் கிடைக்கும். என்ன பேசுகிறாங்க கிடைக்கும் நாட்டுக்கோழி, பிராய்லரு, வேறு அவ்வளோதான். நார்மலான பொருள் 2 கோழி நீட்டாக தருவோம். அருமையாக இருக்கணும் போல. இங்கே வந்து எப்போயுமே விலை வந்து அண்ணன் கடையில் வந்து நார்மலாக தான் இருக்கேன். மற்ற கடையை விட எல்லா கடையை விட அண்ணன் கடையில் கம்மியான ரேட்டு, நல்ல பட்ஜெட்டில் தரமான கோழி கொடுப்பாப்புல ஃப்ரெஷ்ஷாகவே. இப்போ நாட்டுக்கோழி அண்ணன் கட் பண்ண ஆரம்பிச்சார். ஒன்றும் பண்ண முடியாது, அண்ணே அவர் டென்ஷன் ஆகிட்டார். அண்ணன் நம்ம கேமராமேன் யாருன்னா நம்ம அன்பு தம்பி தான் இருக்கிறாப்புல. அண்ணன் கடையில் விளையாடுற தம்பி வச்சு இன்றைக்கி ஒரு லைவை போட்டாச்சு. இப்போ நாட்டுக்கோழி வெட்டுறதை மட்டும் பாருங்கள். பீஸ் நார்மலாக ஆமாம் நார்மலாக போடுங்க. 2 லக்கு அப்படியே போட்டுருங்க. அடா அண்ணனோட கட்டிங்கே தான் அப்படி போனேன். அப்படி வெத்தியில் அனுப்பல. இதுதான் சதீஷ் அண்ணன் கடைன்றது. சும்மா கலால் பண்ணி கொடுப்பாப்புல அண்ணன் கறியை. சின்ன கோழி வெட்டாக்கு கோழி வாங்கியிருக்கேன் போல. 3/4 கிலோ தான் ஒரு கோழி. அப்படியே நல்லா வெட்டாக்கு கோழி முடிச்சு விட்டாப்புல. 1 நிமிஷம் கூட அது முடிச்சு விட்டாப்புல வீடியோவை. வெத்தியில் தம்பி நீ கட் பண்ணவே கூடாது அண்ணன். அப்போ வந்து நம்ம அண்ணனை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி ஆயிரும். நீங்கள் வீடியோ வந்து சொய் பண்ண கட் பண்ண வேணாம். இது என்னண்ணே அது சிக்கன் 65 பொடி. சிக்கன் 65 பொடி நம்ம வீட்டில் சொந்த தயாரிப்பு. எவ்வளோண்ணே இது? 30 ரூபா. என்னென்ன போடுறீங்க? கோழி, மீன், எல்லாத்துக்கும். இது என்னென்ன போட்டு தயார் பண்ணுற? பவுடர் நிறைய ஐட்டம் இருக்குது. 13 ஐட்டம். கரம் மசாலா, மிளகு புத்தூள் எல்லாம் அரைச்சி போடுறேன். எல்லா தூளுமே சைடு எஃபெக்ட் இல்லாத அண்ணன். 9 ஐட்டம். ஏன் 13 ஐட்டம்டா. 13 ஐட்டம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க அண்ணன். வேறு லெவலில் இருக்குது சிக்கன் 65க்கு. நீங்கள் வந்து கடையில் வாங்குற பொடி கூட இந்த கடையில் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கு சிக்கனு, மீன். ஆனால் அந்த பொடி அண்ணன் வச்சுருக்காப்புல. அதுக்கு ஆப்போசிட்டாக இதுவும் வச்சுருக்காப்புல. பார்த்தீங்களா? இவர் சொந்த தயாரிப்பு நண்பர்கள. இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். தரமாக இருக்குது. இவ்வளோ எவ்வளோ? 30 ரூபா. 100 கிராம் இருக்குமா? 100 கிராம் 30 ரூபா நண்பர்களே. ஓகே ஆரம்பினே. இது எப்படி வெட்டுனேன்? நல்லா நார்மலாக போடனேன், தரமாக போடனேன். அப்படி போடனேன். அப்படி லெக்க அப்படி போடனேன். எப்படி சும்மா அண்ணன் கடையில் வந்து கறி வந்து எப்பயுமே மிட்டாய் மாதிரி தெரியும் நண்பர்களே. தேன் மிட்டாய் பார்த்துக்கலாம். தேன் மிட்டாய் மாதிரி தான் அண்ணன் கடையில் எப்பயுமே கறி இருக்கும். தரமாக வெட்டுவாப்புல. பீஸெல்லாம் பண்ணி மிட்டாய் மாதிரி தான் வெட்டுவாப்புல. அல்வா துண்டு போடுங்க. அல்வா துண்டு அந்த மாதிரி தான் போடுவாப்புல. பார்த்தீங்களா? அடடா வேறு லெவலுங்க சதீஷ். தரமான கட்டிங் நண்பர்களே. அருமையான கட்டிங்க. உண்மையிலே இவரெல்லாம் இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை. அமெரிக்கா, ஜப்பான், குவைத் இருக்க வேண்டிய ஆள். நீங்கள் தயவுசெய்து இங்கே லெக் பீஸை காட்டினேன். லெக் பீஸ் அப்படி தூக்கி காட்டினேன். இதுதானே தம்லைனில் வைக்க போகிறேன் அண்ணனை. லெக்கை தூக்கணுமே நீ அண்ணன் நிற்கிறாப்புல. நண்பர்களே கறிக்கெல்லாம் காசு வாங்கிடுவாப்புல. அது ப்ரமோஷனில். ஆமாம், எல்லாத்தையும் காசு. இது வந்து எப்படின்னா நம்ம அன்பால் பாசத்தால் போடுற வீடியோ. நம்ம ஒரு கடையில் வாங்கினோம்னா நல்லா இருந்துச்சா கண்டிப்பாக அந்த கடைக்கு ஃப்ரீ ப்ரமோஷன் தான் போடுவேன் நான். அது மாதிரி அண்ணன் கடைக்கு எப்போ வந்தாலுமே பணம் வாங்காமல் நம்ம பணம் கொடுத்து கறி வாங்கிட்டு அண்ணனுக்கு ப்ரமோஷன் போடுறது. அவ்வளோதான். இது பாசத்தால் நண்பர்கள் ஃப்ரீயாக போட்டு. ஆமாம். இது கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாதவ காலேஜ் உமன்ஸ் காலேஜுக்கு எதிர்த்தாப்புல கடை இருக்குது. எப்போயுமே வந்து நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபரு எல்லாரும் இங்கே வந்து வாங்கினே. நம்ம ஃபாலோவர்ஸ் வந்தால் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்தால் ஒரு 5% டெலிவரி பண்ணுங்கள். மீசமணின்னு பேரை சொன்னாலே ஒரு 5% டெலிவரி பண்ணேன். 10% பண்ணி நண்பர்களே பார்த்தீங்களா? உங்களுக்கு இன்னையிலேருந்து ஆஃபரு 10% தள்ளுபடி. நம்ம ஐடி பேர் மீசமணி சொன்னாலே அந்த அண்ணே ரேட்டை கூட்டிட்டு தானே செய்வேன். 10% இனாம்னாலே ஃப்ராடு தந்தேன். அதான் உலகத்தின் நியாயம். இல்லையா? நீங்கள் உண்மையா சொல்லிக்கிற உண்மையா? இதே உண்மையான ஒரு மனிதர், அதாவது யதார்த்தமான ஒரு மனிதர், தரமான மனுஷன். அதனால் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடுவது மதுரை மீசமணி சதீஷ். நம்ம அன்பு தம்பி பேர் சொல்லியா? கேமராமேனு விக்னேஷ். ஓகே நம்மளை பாய். நம்மளை மற்றொரு சந்திப்போம். ரைட்டு.